ஹலோ ஆல். இன்றைக்கி என்னோடய ரேண்டம் ஒன் டே ரொட்டீன் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சீக்கிரமே முழிப்பு வந்துருச்சு. ஸோ வாக்கிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஹஸ்பண்ட் சீரக தண்ணி போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது அப்படியே விட்டுட்டு போயிட்டோன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். அதை கலக்கி இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை தான் நான் பார்த்துட்ருந்தேன். எனக்கு மேரேஜ் முன்னாடிலாம் மாவு அரைக்கவே தெரியாது. அம்மா தான் அரைப்பாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நான் அரைக்க கற்றுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். இதை மாற்றி வச்சுட்டு சீரக தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் வாக்கிங் கிளம்பிட்டோம். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில். நான் போகிறப்பெல்லாம் எப்போவுமே க்ளவுடியாக தான் இருக்கும். பட் அன்றைக்கி என்னமோ சரியான வெயில். ஸோ வாக்கிங்கே போக முடியல. ஒரு 40 மினிட்ஸ் போயிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட், அதுக்கப்புறம் பம்கின் சீட், சியா சீட்ஸ் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருப்போம். அதில் ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எனக்கு பிடிச்ச சீரீஸ் பார்த்துட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு முட்டைக்கோஸ் குழம்பும் பாயில்டு எக்கும் தான். ஃபஸ்ட்டு அரிசி ஒலை வச்சுப்போம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பும் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். துவரம்பருப்பை நல்லா 2 to 3 விசில் வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஒலை வச்சதுக்கு பக்கத்துலேயே முட்டையும் அவிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த கோஸ் குழம்பு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதம் முட்டையெல்லாம் வேகிற கேப்பில் நம்ம கோஸ் கட் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் பெருசு பெருசாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முழு கோஸ் இருந்துச்சு. முழுசாக செஞ்சால் சாப்பிட முடியாது. லஞ்ச் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான். ஸோ பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மீதி பாதி எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாச்சு. குக்கர் மேலே துணி போட்டிருப்பேன். வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா என்னோடய குக்கர் இந்த பருப்பு வைக்கக்குள்ளே கொஞ்சம் ஒழுகி கீழே தண்ணி ஊற்றும். கேஸ் மேலே ஃபுல்லாக ஒழுகி அது ரொம்ப திக்காக பிடிச்சிக்கும். நான் ஒரு சின்ன துணியில் ஈரத்தை நினச்சி அதில் சுற்றி வச்சுட்டேன்னா அந்த தண்ணி கீழே லீக் ஆகாமல் இருக்கும். எனக்கு க்ளீன் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருந்துக்கும். இந்த ட்ரிக் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம முட்டைக்கோஸ் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்ச கோஸையும் உள்ளே சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டிங்கன்னா நல்லா வதங்கி வரும். அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுப்போம். அதில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும். எங்கள் தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ இது போட்டிங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா அதில் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுவோம். இப்போது ஃபுட் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுவோம். நல்ல சுட சுட சாதம், அது கூட முட்டைக்கோஸ் குழம்பு வச்சு ஒரு பாயில்டு எக் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் முடிச்சுட்டு நான் வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் முடித்து வந்ததுக்கப்புறமா காய்கறி வாங்க வேண்டியிருந்தது. ஸோ காய்கறி மார்க்கெட் போயிட்டு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட இந்த விலாக் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.